கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, காயின் ஆவேலை கொலை செய்ததுனால ஆண்டவர் காயினை சபிக்கிறார். அந்த சபித்ததுனால அவன் சொல்கிறான், எனக்கு 4 அதிகாரம் 12 நீ இட்ட தண்டனை எனக்கு வேண்டாம். அவர் தண்டிச்சிருந்தா தேவ பிள்ளைகளே. அந்த தண்டனை என்னன்னா, அவன் எதை விதைச்சாலும் அவனுக்கு என்ன இல்லை, லாபம் இருக்காது. வேர்வை சிந்தினாலும் லாபம் இருக்காது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். தேவப்பிள்ளைக்கு எது சிந்தினாலும் எதை செஞ்சாலும் எனக்கு ஒரு வாக்கிலேயே போராட்டமா இருக்க, பிரச்சனையா இருக்குன்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில நீங்க தேவப்பிள்ளைங்க பாவம் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவர் அங்க அந்த சாபத்துக்குள்ளாக சபிச்சிருப்பான். இந்த காயினை ஆண்டவர் சபிக்கிறார். அதனால அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது. அநேகர் இன்னைக்கு தண்டனை, பாவம் செய்தா தண்டனை, ஜெயிலில் அனுபவிக்கணும், பலவிதமான தண்டனை. ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவர் அவர் காயினுக்கு வேறு விதமான தண்டனை கொடுக்கிறார். நீ என்ன பிரயாசப்பட்டாலும் பாடுபட்டாலும் தேவ பிள்ளைங்க உனக்கு என்ன ஆகாது, அது ஆசீர்வாதமா இருக்காது. வேர்வையாத நீ வாழ்க்கை ஃபுல்லா நொந்து தான் இருக்கணும்னு சொல்லி அந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பலவிதமான பாவங்களை செய்து பலவிதமான குற்றங்களுக்கு உட்பட்டதுனால நீ உலகத்துல கவர்மெண்ட் தண்டனை கொடுக்குது. ஆனா இந்த தண்டனை பார்க்கிலும் ஆண்டவர் தேவன் கொடுக்கிற தண்டனை மக மோசமான தண்டனை. தேவப்பிள்ளைங்க வேதத்துல பார்க்கிறோம், இந்த தண்டனை மோசமான தண்டனை. நீ என்ன பண்ணாலும் பிரயாசம் பண்ணாலும் உன் வேர்வை தண்ணி கீழே அதுக்கு பலனை காண மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தண்டனை கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க தண்டனை பாடுங்கிற வகையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய பாவத்து நிமித்தம், சாபத்து நிமித்தம், நீங்க செய்த கொலை நிமித்தம், அநேருக்கு செய்த துரோகத்து நிமித்தம் நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா தேவ பிள்ளைகளே? ஆனா இயேசுவிடத்துல வரும் பொழுது அந்த தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டார். வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்று வேதத்துல பார்க்கிறோம். என்னுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். தேவ பிள்ளையே, இந்த தண்டனை அவன் சொல்கிற எனக்கு போதாது, இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்கிறார். நீங்களும் ஆண்டவரே, இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாடு இருக்கிற தண்டனை, போராட்டுகிற தண்டனை, தரித்திரம் இருக்கிற தண்டனை ஆண்டவரே, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எனக்கு வாக்கு மாட்டேங்கிற ஒரு தண்டனை இருக்கிறது ஆண்டவரே. நான் செய்த பாவமோ ஆண்டவரே, 30 செய்த பாவமோ, ஒருவேளை நீர் இறங்கி அந்த இரத்த பலிகளை பின்தொடராதபடி ஆண்டவரே எங்களுக்கு இந்த தண்டனையிலிருந்து விடுதலை கொடுன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து விடுதலை கொடுப்பா. தேவ பிள்ளைகளே, காயின் அழுதான். தேவ பிள்ளைகளே, எனக்கு விட்ட தண்டனை முடியாது என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த விதத்துல தண்டனை, அநேகர் சொல்லுவாங்க அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான் அப்படிம்பாங்க தேவ பிள்ளைகளே. ஆனா அது உண்மைதான். அவன் காயின் செய்த பாவத்துக்கு அவன் தண்டனை கிடைத்தது. அதே போல ஒருவேளை நீங்க இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இந்த இயேசு இடத்துல வரும்பொழுது இந்த தண்டனை ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். தன் சகோதரனை கொலை செய்த காயின் அப்பா, அவனுக்கு நீர் அவனை சபித்து அவனுக்கு தண்டனை கொடுத்தீரப்பா. நீர் எங்களை தண்டிச்சு நான் இந்த பூமியில வாழ முடியாதப்பா. இரக்கமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். யாரெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருக்காங்களோ செய்த பாவத்து நிமித்தம் அந்த தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். I leak it name of Jesus. நாம மகிமைப்படட்டும். வழியெடுத்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ தண்டனை விடுதலை கொடுக்க கேளுங்க. கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்து பெரிய காரியங்கள் செய்வார். God bless you. ஆமென்.